அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். Independence Day Special Kids Stories. ஒரு நாட்டில் செழிப்பான காடு ஒன்று இருந்துச்சு. ஒரு காலத்தில் அந்த காட்டோட செழிப்பை பற்றி கேள்விப்பட்ட பக்கத்து காட்டை சேர்ந்த ஓநாய் கூட்டம் ஒன்று இந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சு எல்லா மிருகங்களையும் தங்களுக்கு அடிமையாக்கிக்கிச்சு. அதுங்களோட கொடுமை தாங்க முடியாமல் பல மிருகங்கள் காட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க. எதிர்த்து நின்ன சில மிருகங்களை ஓநாய்கள் கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு கடிச்சு வச்சிருச்சுங்க. ஒரு நாள் காட்டுக்குள்ள தீ பிடிச்சதால ஓநாய் கூட்டம் உயிர் பிழைச்சா போதுமிடா சாமி அப்படின்னு தங்களோட காட்டுக்கே திரும்ப போயிருச்சுங்க. மிச்சம் மீதி இருந்த ஓநாய்களை அதுங்களோட காட்டுக்கு விரட்டி விட்டுருச்சுங்க இந்த காட்டோட விலங்குகள். அதுக்கப்புறம் எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்ந்து நிறைய மரங்களை நட்டு மறுபடியும் தங்கள் காட்டை செழிப்பாக்கிக்கிட்டாங்க. காடு செழிப்பானதுக்கு அப்புறமா பிறந்த குட்டி விலங்குகளுக்கு ஓநாய்கள் தங்களோட முன்னோர்களை கொடுமைப்படுத்தினதும் காடு தீப்பிடிச்சதும் பெரிய விலங்குகள் எல்லாம் சேர்ந்து காட்டை மறுபடியும் செழிப்பாக்கினது இது எதுவுமே தெரியாது. அதனால அதுங்க எல்லாம் நல்லா சாப்பிட்றது விளையாடுறதுன்னு பொறுப்பில்லாமல் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அதுலேயும் விளையாட்டுங்கிற பேரில் மரங்களை வேரோட சாய்க்கிறது, பூக்களை பறித்து விட்டெறிகிறது, காட்டுக்குள்ளே இருக்கிற ஆற்றோட தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப கெட்ட பசங்களாக குட்டி விலங்குகள் நடந்துக்கிட்டுச்சு. மரங்கள் சாய்ஞ்சதால் பறவைகள் கஷ்டப்பட்டுச்சு. பூக்கள் வீணாக போனதால் தேனீக்கள் தேன் கிடைக்காம பசியில் வாடிச்சுங்க. பெரிய விலங்குகளுக்கு குட்டி விலங்குகளை எப்படி திருத்துறதுனே தெரியல. அதுங்க எல்லாம் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. காட்டோட அரசனான இருந்த காட்டெருமை ஒரு சிறுத்தையை கூப்பிட்டு, இன்னைக்குள்ள காடு முழுக்க இருக்கிற குட்டி விலங்குகளை திருத்துறதுக்கு நல்ல ஐடியா யார்கிட்டையாவது இருக்கான்னு கேட்டுட்டு வான்னு அனுப்பி வச்சது. இந்த காட்டில் வயசான ஒட்டகச்சிவிங்க ஒன்று இருந்துச்சு. அது குட்டி விலங்குகளை எப்படியாவது திருத்திடணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்துச்சு. அதனால் காட்டெருமை அரசன் சொன்னபடி ஓடி வர சிறுத்தைக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. நல்ல வெயில் நேரத்தில் ஒட்டகச்சிவிங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு சிறுத்தை. இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த வயசான ஒட்டகச்சிவிங்கி சிறுத்தையை கூப்பிட்டு ஜூஸ் கொடுத்து தன் பக்கத்தில் உட்கார வச்சு குட்டி விலங்குகளை திருத்துற தன்னோட பிளானை சொல்ல ஆரம்பிச்சது. ஓநாய்கள் கிட்ட நாம் பட்ட கஷ்டங்களும் காட்டு தீயில அழிஞ்சு போன காட்டை நாம் எப்படி செழிப்பாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த டைமில் நாம் மட்டும்தான் இருந்தோம், குட்டி விலங்குகள் இல்லை. அதனால் சுதந்திரத்தோட அருமையும் உழைப்போட அருமையும் நம்ம குட்டி குழந்தைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நாம் அதுங்களுக்கு தெரிய வைக்கணும். அதுக்கு அப்போ என்ன நடந்துச்சோ அதை குட்டி விலங்குகளும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சு ஒட்டகச்சிவிங்கி. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அப்போ நடந்ததை இப்போ எப்படி குட்டி விலங்குகளுக்கு காட்டுது அப்படின்னு கேட்டுச்சு சிறுத்தை. அதுக்கு ஒட்டகச்சிவிங்கி, அப்போ நாம் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மயில் ஒன்று பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கு. காட்டுக்குள்ளே சுதந்திர தின விழா ஒன்று நடத்துவோம். அதில் அந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் பார்வைக்கு வைப்போம். அந்த விழாவில் குட்டி விலங்குகள் ஜாலியாக கலந்துக்கணுன்னா அதுங்களுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஒட்டகச்சிவிங்கி சொன்ன மாதிரியே மயிலை சந்திச்சு அதுக்கிட்ட இருந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு காட்டெருமை அரசன்கிட்ட போச்சு சிறுத்தை. நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட காட்டெருமை காட்டுக்குள்ளே சுதந்திர தின விழாவை நடத்தலாம்னு முடிவெடுத்துச்சு. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் பற்றி தெரிஞ்சதும் குட்டி விலங்குகள் எல்லாம் செம்ம ஹாப்பி. உடனே விதவிதமான ட்ரெஸ் வாங்க ஆரம்பித்ததுங்க. சுதந்திர தின விழாவுக்கு யாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலான்னு காட்டெருமை தன்னோட அமைச்சரான பெண் சிங்கத்துக்கிட்ட கேட்டுச்சு. காட்டோட சுதந்திர தின விழாவுக்கு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்களை கூப்பிட்டா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு பெண் சிங்கம். காட்டெருமையும் அதுக்கு ஓகே சொல்லிடுச்சு. ஆனால் தலைவர்களை எப்படி இன்வைட் பண்ணுறது அப்படின்னு எந்த விலங்குகளுக்கும் தெரியல. காட்டோட தேவதை உதவி செய்கிறேன்னு வந்துச்சு. நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டேன்,
உங்கள் விழாவுக்கு காந்திஜியையும் நேதாஜியையும் நான் கூட்டிகிட்டு வர்றேன்னு சொல்லிச்சு. சுதந்திர தின விழாவுக்கான நாளும் வந்துச்சு. குட்டி விலங்குகள் எல்லாம் அழகழகாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு செம க்யூட்டாக விழாவுக்கு வந்துச்சுங்க. காட்டோட தேவதை சொன்ன மாதிரியே காந்திஜியையும் நேதாஜியையும் விழாவுக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஏற்கனவே திட்டமிட்டபடி மயில் தான் வரைஞ்ச ஓவியங்களை எல்லாம் வரிசையாக வச்சது. அந்த படங்களில் ஓநாய்கள் தங்களோட அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துறத பார்த்த குட்டி விலங்குகளுக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு. நெருப்பில் அழிஞ்ச காட்டை மறுபடியும் செழிப்பாக்கின ஓவியங்களை பார்த்ததும் அதுங்களுக்கு கண்ணீரே வர ஆரம்பிச்சது. இதுவரைக்கும் தாங்கள் செஞ்சிட்டு இருந்த தப்பை எல்லாம் அதுங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. இனிமே நாங்கள் யாரும் காட்டை அழிக்க மாட்டோன்னு எல்லா குட்டி விலங்குகளும் ஒன்றா அழ ஆரம்பிச்சதுங்க. குட்டி விலங்குகளை பெரிய விலங்குகள் சமாதானப்படுத்த காந்திஜியும் நேதாஜியும் குழந்தைகளுக்கு நம்மளோட வரலாற்றை சொன்னாதான் அவங்க தான் பிறந்த இடத்தை நேசிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த காடு தான் உதாரணம்னு சொல்லிட்டு காட்டு தேவதையோட சேர்ந்து கிளம்பிட்டாங்க. குட்டி விலங்குகள் அதுக்கப்புறம் தங்களோட காட்டை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வந்தாங்க.